ஹாய் வெல்கம் டு த ஸ்குவாட். திஸ் இஸ் லாஜிக் ஐவோ. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு கொஸ்டின் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி மாதிரி, ஆனால் ஒரு லாஜிக் வச்சே ஆன்சர் பண்ணிடலாம். ப்ராபபிலிட்டி கொஸ்டின் கூட நீங்கள் நினச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இதில் ஆனால் ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க, இல்லைனா ஆன்சர் தப்பாக வரும். நான் கொஸ்டின் என்னன்னு ஃபர்ஸ்ட் வாசிச்சிடறேன். There are 7 pairs of blue shoes and 5 pairs of purple shoes. So 7 pairs of blue, 5 pairs of purple. ரெண்டும் கொடுத்துருக்காங்க. They are all put into a box and shoes are drawn one at a time. To ensure that at least one pair of blue shoes are taken out, what is the number of shoes required to be drawn out? இப்போ நான் என்னங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து 7 pairs of blue, 7 ஜோடி ப்ளூ ஷூஸ் இருக்குது, 5 ஜோடி பர்பிள் ஷூஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறாங்க. இந்த டப்பாவிலேருந்து ஒரு ஷூவாக எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஷூவாக எடுக்கிறப்ப அட்லீஸ்ட் ஒரு பேர் ப்ளூ கலர் ஷூ வர்றதுக்கான வாய்ப்பு வர்றதுக்கு எத்தனை ஷூ நீங்கள் எடுக்கணும்? அதாவது அட்லீஸ்ட் ஒரு ப்ளூ பேராவது வர்றதுக்கு, ஒரு ப்ளூ பேரா நீங்கள் எடுக்கிறப்ப ஒன்றா எடுக்கிறீங்க, பேராக எடுக்கல, ஒன்றா எடுக்கிறப்ப ஒரு ப்ளூ கலர் ஜோடி ஷூஸாவது வர்றதுக்கு மினிமம் நீங்கள் எத்தனை ஷூஸ் வெளியே எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் இதை வந்து நம்ம டீல் பண்ணுறதுக்கு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வச்சு டீல் பண்ணணும். அதாவது நமக்கு வந்து நல்லதே நடக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பண்ணால் தான் இந்த கொஷனுக்கு ஆன்சர் வரும். லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல். இப்போ ப்ளூ கலர் ஷூஸ் 7 இருக்குது, 7 பேர்ஸ் இருக்குது. ஸோ 7 pairs ஆஃப் ப்ளூ, அப்படி தானே? ஸோ 14 ஷூவா? ஸோ 7 pairs ஆஃப் ப்ளூ ஷூ இருக்குது. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5 pairs ஆஃப் பர்பிள். ஸோ 10 பர்பிள் ஷூஸ் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வேணுங்கிறது ப்ளூ ஷூஸ் ஆர் டேக்கன் அவுட், அட்லீஸ்ட் 1 pair ஆஃப் ப்ளூ ஷூ. ஸோ நமக்கு வேணுங்கிறது 1 pair ஆஃப் ப்ளூ ஷூ. ஆனால் இங்கே இருக்கிறது என்ன, 7 pairs ஆஃப் ப்ளூ அண்ட் 5 pairs ஆஃப் பர்பிள். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த டப்பாவில் போட்டாங்க இல்லையா, நமக்கு நல்லதே நடக்காதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அட்லீஸ்ட் ஒன்றாவது கிடைக்கிறதுக்கான மினிமம் எத்தனை எடுக்கணும் அப்படிங்கிறதானே கேட்குறாங்க. இப்போ நம்ம எடுக்கிறப்ப ஃபுல்லாக பர்பிள் ஷூவாக வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், ஓகேவா? ஏன்னா நல்லதே நடக்காதுன்னு அசியூம் பண்ணிட்டு தான் இந்த கொஸ்டின் டீல் பண்ண போகிறோம். நம்ம எடுக்கிறது எல்லாமே பர்பிள் ஷூவாக வருது, நம்ம பிடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணி தான். அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை ஷூ எடுத்திருப்போம்? 10 பர்பிள் ஷூ எடுத்து முடிச்சிருப்போம், அப்படி தானே? 10 பர்பிள் ஷூ இருக்குது. அந்த 10 பர்பிள் ஷூவையும் நம்ம எடுத்திருப்போம், ஆனாலும் நம்மகிட்ட ஒரு ப்ளூ பேர் கூட வந்திருக்காது, ஓகேவா? 10 பர்பிள் ஷூவும் எடுத்துட்டோம், இன்னும் நம்மளுக்கு ஒரு ப்ளூ பேர் வரல. இப்போ அடுத்தால நீங்கள் எடுக்கிறப்ப ஒரு ப்ளூ ஷூ எடுத்துடுறீங்க, சரியா? நல்ல கவனிங்க, ஒரு ப்ளூ ஷூ எடுத்துடுறீங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம 11 ஷூ எடுத்திருக்கோம். அப்போ அடுத்த ப்ளூ ஷூ எடுக்கிறப்ப, அதாவது 12வது ஷூ எடுக்கிறப்ப நமக்கு 2 ப்ளூ கிடச்சிருதே, 2 பேர் கிடச்சிருதேன்னு நினச்சிடக்கூடாது. ஐ மீன் ரெண்டு ஷூ சேர்த்து ஒரு பேர் கிடச்சிருதேன்னு நினச்சிடக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா ஷூஸு 2 ஷூவும் ஐடென்டிக்கலாக இருக்காது. லெஃப்ட் காலில் போடுற ஷூ வேறு, ரைட்டு காலில் போடுற ஷூ வேறு. லெஃப்ட்டில் போடுறத ரைட்டில் போட மாட்டோம், ரைட்டில் போடுறத லெஃப்ட்டில் போட மாட்டோம். ஸோ நீங்கள் இருக்கிற பர்பிள்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமும் நமக்கு இன்னும் நேரம் சரியில்லை. ஸோ நமக்கு எடுக்கிறது எல்லாமே லெஃப்ட் கால் போடுறதா வருதுன்னு வச்சுக்கோங்க. எடுக்கிறது எல்லாமே லெஃப்ட் கால் போடுறதா வந்துச்சுன்னா நமக்கு அமையாது. ஸோ எடுக்கிறது எல்லாமே லெஃப்ட் கால் போடுறதா வருது அப்படின்னா எத்தனை வரும்? 7 pairs இருக்குது. அப்போ 7 லெஃப்ட் காலில் போடுற ஷூஸ் இருக்குது. ஸோ 7 லெஃப்ட் ப்ளூ ஷூஸ். இது வரைக்கும் 10 பர்பிளையும் எடுத்து முடிச்சிட்டோம், நமக்கு ஒரு ப்ளூ கூட வரல. இதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறப்ப 7 லெஃப்ட் லெக்கில் போடுற ப்ளூ ஷூவாக வருது. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளால் ஒரு பேர் கூட ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே லெஃப்ட்டில் போடுறது, லெஃப்ட் சேர்ந்து பேர்ன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே லெஃப்ட் போடுறதா வருது. இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரைட் ப்ளூ ஷூவாக தான் இருந்தாகணும். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட்டில் ரிமைனிங்காக இருக்குது, அந்த பாக்ஸில் ரிமைனிங்காக இருக்கிறது ரைட் ஷூ மட்டும்தான். ஸோ நம்ம இருக்கிற 10 பர்பிளையும் எடுத்தாச்சு, 7 லெஃப்ட்டையும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது
7 ரைட் ஷூ மட்டும்தான். அப்போ அதில் நீங்கள் இருந்து 1 எடுத்தாலே கண்டிப்பாக ஒரு பேர் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகிடும். வேறு வழியே கிடையாது, ஒரு பேர் ஃபார்ம் ஆகி தான் ஆகணும். ஏன்னா அதில் இருக்கிறதே ரைட் கலர் ப்ளூ ஷூஸ் மட்டும்தான். ஸோ 10 பர்பிள், 7 லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் வர்ற ஒரு ரைட்டு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 10 + 7 17, 17 + 1 18. ஸோ 8 ட்ராஸ் எடுத்தீங்க அப்படின்னா, 8 ஷூஸ் அந்த பேஸ்கெட்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ளூ பேராச்சும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ப்ளூ பேர், அட்லீஸ்ட் ஒரு ரெட் பேர்னு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு நல்லதே நடக்காதுன்னு அசியூம் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இருக்கிற நமக்கு வேணுங்கிறது தவிர மிச்சம் எல்லாமே வந்துட்டா அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, நமக்கு வேணுங்கிறது வந்தே ஆகணும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே லாஜிக். இது ஒரு நீங்கள் மோட்டிவேஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இஃப் யூ கீப் ட்ரையிங் யூ வில் டெஃபினெட்லி கெட் இட் ஒன்ஸ். ஸோ அதுதான் இந்த கொஸ்டின். 18 தான் ஆன்சர். இப்போ இதே மாதிரி சிமிலராக இன்னொரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு குழம்பியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அடுத்த கொஸ்டின் இதோட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ஆனால் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இன் அ டார்க் ரூம் there is a box that contains 18 pairs of white shoes. எதுக்கு அது டார்க் ரூமாக இருக்கணும் தெரியல. 18 pairs of white shoes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18 pairs of white shoes, 25 pairs of black shoes and 24 pairs of blue shoes. They are all mixed in the box. How many shoes would you pick from the box to make sure that we get a pair of same color? அதாவது இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ப்ளூ கலர் பேர் வேணும், பிளாக் கலர் பேர் வேணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரணும்னா நான் எத்தனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுவும் அப்ரோச் வந்து ரொம்ப சிமிலராக தான் இருக்க போகுது. ஸோ பண்ணலாமா? இப்போ 25 pairs அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 25 pairs ஆஃப் பிளாக்கு, 18 pairs ஆஃப் ஒயிட்டு, 24 pairs of blue. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினா என்ன அசியூம் பண்ண நினச்சேன், நம்மளுக்கு நல்லதே நடக்காதுன்னு அசியூம் பண்ணோம். ஸோ அந்த 25 பிளாக் பேரில் 25 பிளாக் லெஃப்ட் ஷூஸ், 25 பிளாக் லெஃப்ட் ஷூஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்மள்கிட்ட ஒரு பேர் கூட ஃபார்ம் ஆகலை. இன்னும் ஒரு பிளாக் ஷூ எடுத்தால் கூட நமக்கு பேர் ஃபார்ம் ஆகிடும், ஆனால் வரல. நமக்கு வந்தது எல்லாமே 25 லெஃப்ட்டு பிளாக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்க? இதுக்கு அடுத்து நீங்கள் எடுக்கிறப்ப இப்போ இதுக்கப்புறம் ஒரு பிளாக் வந்துட்டா கூட நமக்கு நல்லது அமைஞ்சிரும், ஆனால் நமக்கு நல்லதே நடக்காது. அப்போ என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறது எல்லாமே ஒயிட்டாக வருது. ஸோ 18 ஒயிட் லெஃப்ட் ஷூஸாக வருது. 18 ஒயிட் லெஃப்ட் ஷூஸாக வருது. ஏன்னா இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 50 பிளாக் இருக்குது, 50 பிளாக் ஷூஸ் இருக்குது, 36 ஒயிட் ஷூஸ் இருக்குது, அண்ட் இதில் வந்து 24 × 2 என்ன 48. ஸோ 48 ப்ளூ ஷூஸ் இருக்குது. ஸோ இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூஸ். நம்ம எடுக்கிறது வந்து 25 பிளாக் லெஃப்ட் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் 18 ஒயிட் லெஃப்ட் எடுத்துட்டோம். ஆனாலும் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பேர் கூட ஃபார்ம் ஆகலை. ஏன்னா நம்ம இன்னும் ஒரு பிளாக் எடுத்தாலோ இல்லை இன்னும் ஒரு ஒயிட் எடுத்தாலும் தான் நமக்கு பேர் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வரைக்கும் நமக்கு ஃபார்ம் ஆகலை. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ப்ளூலேருந்து 24 ப்ளூ லெஃப்ட் ஷூஸை எடுத்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பேர் கூட ஃபார்ம் ஆகலை. 25 பிளாக் லெஃப்ட்டு, 18 ஒயிட் லெஃப்ட்டு, 24 ப்ளூ லெஃப்ட் எடுத்துட்டோம். ஆனால் ஒரு ரைட்டு கூட வரல. இப்போ நம்ம இதுக்கப்புறம் எடுக்க போகிற ஒன்று, அது பிளாக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளூவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கண்டிப்பாக ரைட் காலோட தான் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே நம்மள்கிட்ட இதில் 25 லெஃப்ட்டு, அப்போ அதில் 18 லெஃப்ட், இதில் 24 லெஃப்ட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வர்ற ஷூ என்னவா இருந்தாலும் அந்த பாக்ஸில் மிச்சம் இருக்கிறதே ரைட் காலில் இருக்கிற 3 கலர் இருக்கிறது தான். நம்ம தான் லெஃப்ட் காலுக்குள்ளே எல்லா கலருமே ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த 3ல் எந்த கலர் நம்மளுக்கு வந்தாலும் அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு பேராவது ஃபார்ம் பண்ணிட முடியும். ஸோ மொத்தமாக இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா அதுதான் மினிமம் நம்பர் ஆஃப் ஷூஸ் ட்ரான். ஸோ 25 + 24 அப்படின்னா அது 49, 49 + 1 50, 50 + 18 68. ஸோ 68 ஷூஸ். 68 ஷூஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேராவது ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா அந்த அட்லீஸ்ட் ஒரு பேராவது வரணும் அப்படின்னு நம்ம கேட்குறப்ப நம்மளோட மென்டாலிட்டி வந்து எத்தனை தடவை எடுத்தால் கண்டிப்பாக ஒன்றாவது வந்துடும்.
அப்படிங்கிறது தான் நம்மளோட மென்டாலிட்டியாக இருக்கும். இப்போ தடவை எடுக்கிறப்பவே ரெண்டுமே வந்து பிளாக்காக வந்து நல்லது அமையிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா கேரண்டி கேட்குறாங்க. இத்தனை எடுத்தால் கண்டிப்பாக அதில் ஒரு பேராவது வந்துடும் அப்படின்னு சொல்லி கேரண்டி கேட்குறாங்க. அப்போ அந்த கேரண்டியை நம்ம அசியூம் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான் நினச்சி பார்க்கணும். ஏன்னா கேரண்டி, இப்போ ஒரு கேரண்டி ஒரு காருக்கு கொடுக்குறாங்க, ஒரு மிக்சிக்கு கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு இது பிரச்சனையே வராது அப்படிங்கிறப்ப தான் நம்மளால் அதை கொடுக்க முடியும். ஸோ இந்த 68 ஷூ எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பேர் இருந்தே ஆகணும். இங்கே வந்து ப்ராபபிலிட்டி வந்து 1, அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டி யூஸ்வலி லெஸ் தேன் 1 இருக்கும் இல்லையா, எங்கள் ப்ராபபிலிட்டி வந்து 1 ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு பேர் அமைஞ்சிரும். ஸோ அதுதான் இது. ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நெகட்டிவாக யோசிக்கணும். அதாவது எடுக்கிறது ஃபுல்லாகவே தேவையில்லாத ஷூவா அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா எந்த பொசிஷனில் கண்டிப்பாக வேறு வழியே இல்லை, அது வந்தே ஆகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 68 ஷூஸ். இப்போ இதில் ஒரு சின்ன வேரியேஷன் கொடுக்குறேன், நீங்கள் பண்ணுங்கள். இதில் அட்லீஸ்ட் பிக் 1 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இதில் அட்லீஸ்ட் 1 பிளாக் பேர் கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் டாடா.